பிள்ளைங்களை பெற்று என்ன தொலைங்களை பெற்று வச்சுக்கிறாங்க. கொண்டு வரும் பொருள் முதல் பங்கு தலைவனுக்கு, இரண்டாவது பங்கு நீ எடுத்துக்க, பரம்பரையில் பிறந்தவன் நான் கிடையாது. போகலாமா? இதெல்லாம் பார்க்கும்போது என்மேல் எப்படி வரைக்கு இந்த வால் போட்டி எந்த பொருளை கொண்டு வருவாங்க எதிர்பார்க்க வேண்டாம். எந்த பொண்ணு முதல் பங்கு யாருக்கு? தலைவனுக்கு. என்னுடைய பங்கு யாரா பார்க்கலாம்? முதல் பங்கு எனக்கு சொன்னேன். அதான் மைக் தலைவன் நான் சொன்னேன். அட பாவியா, ஒரு தங்கத்தை கொள்ளி அடிப்பான்னு பார்த்தா போய் மயில கச்சுது கொடுங்க. என்ன தலைவனா? மைக் தலைவன். என்ன தலைவன்? மயில் தலைவன். இந்த மனுஷனுக்கு தலைவனா இருக்குது. இந்த மயிலுக்கு தலைவனா வந்துட்டு போலாம்டா. ஏன் கேக்குறியா? மனுஷனுக்கு தலைவனா வந்து வச்சுக்க. போறவன் வர்றவன் வேலை வெட்டி இல்லாதவன்
கேள்வி கேட்பான். அவனுங்களாம் நம்ம தலையெழுத்து பதில் சொல்லணும். இந்த மயிருக்கு தலைவன் வந்து வச்சுக்க, இது நம்மள கேள்வி கேட்க போறது இல்ல, இதுக்கு நம்ம பதில் சொல்ல போறது இல்ல. யாரு பதிலா? அந்த ரெடியை கூட்டி தலையில போட்டுக்கிட்டா. இரண்டாவது பங்கு யாத்தியா? என்ன பண்ண போறா? இது யார் பங்க? நம்ம 2 பேர் பங்கு வந்துருச்சு. மூன்றாவது பங்கு யாருது? உன் பங்கா? உன் பங்கு எடுப்பாங்க. முதல் பங்கு பயிர் எடுத்துட்டு வந்தா, தலையில முடி கம்மியாகிறாங்க. இரண்டாவது பங்கு செருப்பு எடுத்துட்டு வந்தா, வாங்கி காலில் போட்டுக்கலாம். இந்த பாவாடி வச்சு உன்னால என்னடா பாடி செய்ய முடியும்? சத்தியமா முடியும். அப்படியா? சரி எடுத்து பார்க்கலாம். என்னடா பாவி இது? ஏமா என்ன தெரியல? இதான் மல்லிப்பூ. மல்லிப்பூவா? இந்த 12 மணி ராத்திரி எங்க இருந்து போற மல்லிப்பூவா? ஏமா எனக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. உண்மைதான். நான் வெளியில போகும்போது வாடா கொள்ளடி பண்ண பாயில ஏப்பிட்டு வந்தேன். என் பொண்டாட்டி போன் பண்ணியா எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும்னா. மல்லிப்பூனா பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும்டா. பொண்டாட்டி கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். அப்படியா? அதான் மல்லிப்பூ எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போறியா? எங்க எடுத்துட்டு போறா? கொட்டாவுல இருந்து. அப்படியே
நைட் எல்லாம் நாடகம் ஆடி காலைல 1300 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த பஸ் வைக்கிறீங்கடா 1300 ரூபாய் எவ்வளவு பேச்சா? இந்த பஸ் வைக்கிறீங்கடா ஒன்னும் கவர்மெண்ட்ல அவ்வளவு பேர் நோட் டச் அடிக்கல. நைட் எல்லாம் நாடகம் ஆடி காலைல 1300 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஒரு தொட்டு தாலி கட்டின கொண்டாட்டிக்கு 60 ரூபாய் கொடுத்து ஒரு மல்லிகை வாங்கி தர வக்கீல்ல கொடுத்தா. ஏமா துட்டு தாமேனா தலையா தேனிடா ஏண்டா வாளால என்ன பண்றப்ப ஏத்திட்டு போய் உட்கார்ந்துறாரு ஆர்னில ஏத்திட்டு வந்து கை வச்சு சொன்னாங்கறாரா அந்த பில் ஏத்தி 35 பூ வண்டி ஏத்திறாரு. எழுதுறாங்க. ஊருக்கார என்ன பண்றாங்க நாடக்கார பூ 10 சொல்லிட்டு 50 பூ வந்து கொட்டா உள்ள குத்தாங்க. உள்ள குத்தாங்களே 50 பூ வாங்கி தலைய வச்சு போறாங்க. யாரு என்ன பின்ன இதுங்க வச்சு போட்டு 15 பூ தான் 15 மிச்சம் 35 என்ன பண்றீங்க? வீட்டுக்கு பங்கு போட்டு எடுத்து யாரு பங்க? எவ்வளவு பங்க கிட்ட போறா? அத்தை பண்ணி எடுப்பாங்களா? என்னடா? வாயில பயம் சாப்பிடுற பயம் நமக்கு கிடையாது. நீங்க கம்பெனில பேசலாம். 4 பேர் உள்ள உட்கார்ந்தீங்கறாங்க பாரு. நம்ம வைக்கிற பாய் கிடையாது. சரி சரி அத்து போடுறது. இதரா. கொஞ்சிக்குதா? என்ன பார்க்கலாம்? டேய். என்னடா? முன்னாடி காலைல இட்லி சொல்றேன்னா அது சத்தியத்துக்கு தேங்காய் எடுத்துன்னு போறேன். டேய் பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்க மாட்டீங்க. எதுக்கு பாறா ஜென்மத்துக்கு? டேய். ஏன்னா இதெல்லாம் சொன்னா காமெடி கோ சேர்த்து காட்டுறேன். அப்படியா? முக்கியமான பொருள் அடியில வச்சுக்கிறேன். முக்கியமான பொருள் மட்டும் தெரவா பாருங்க. தெரவா பாருங்க. தெரவா. தெரவா. டேய் அதான் கமால். தெரவா பாரியடா. ஏமா இது என்ன தெரியல? தெரியல. இட்லி துணியா? ஏய் குட்டியா வீட்ல இட்லி சொல்றீங்க. இந்த மாதிரி 2 குழிக்குதா? 2 குழியா? 2 குழில எப்படி இட்லி சுடுவீங்க? 2 இல்லையா? யாருங்க? ஆண்டே இட்லி பண்றது. அப்படியே கூட போறா. டேய் என் பேரு என்ன கேக்குறாரு பேர் தலையில டவுல் போட்டுங்கறக்கா அவரு. என்னவா? அந்த சொட்ட சொட்ட. என்ன கேக்குறாரு? என்னவா? நாங்க ஆவடியா போண்டா 2 பேர் அது இட்லி சுட்டு சாப்பிட்டா என் பிள்ளைங்களுக்கு எதுல சுட்டு கொடுக்குதுன்னு கேட்டுங்கறாரு பேர். இது நானா காவடி போட்டு போறேன். போய் துணிகால போயிட்டு இட்லி துணிகால கொடுப்பாங்க. எத்தனை பயங்கரம் பாருங்க இட்லி சுட்டு சாப்பிடுவாங்க. புத்திக்கு தாவுங்க. அறிவு தாவுங்க. இட்லி துணியா? இட்லி துணியா கட்டாச்சு. யாருங்க? வாட்டு வாட்டு போட்டீங்களா? ஏமா எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் என்பது ஒரு கொட்டு வியாதி. அதை உடனுக்குடனே நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியவன் தான் ஒரு மனுஷன். உனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. இல்ல. ஓராயிரம் சந்தேகம் கேளு. நாடகம் முடியும் வரைக்கும் உட்கார்ந்து சொல்லி பாருடா. என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? இத இப்படி போட்டா இப்படி போட்டா. கோடகால் இருந்தா அவருக்கு எடுத்து போட்டு பாருடா. அட பாருங்களா. ஏய் தோஷியத்து நாராவது ஒரே போன நாத்த அடிக்கடா பாருடா. நம்ம கம்பெனி புடிச்சாங்க பப்ளு ஸ்டார் தம்பியா. போயாச்சு. அட பாருடே. போன பொங்கலுக்கு தோஷி போகுது. தோஷி எத்தனை பொங்கல் ஆகும்? ஏய் நீங்க தேவ முடியாது. அந்த பெண்களை விடவே கூடாது. வாடா போகலாம். எனக்காக என்னை வெற்றி தந்தை காத்து கொண்டிருப்பார்.